ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அஜயின் கரங்களிலிருந்து மதியை தன் பக்கம் இழுத்த ஆதித்யா ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. அவளது பட்டு புடவையின் முந்தானியை மெல்ல விலக்கி அவனது வலுவான கரத்தால் அவளது இடையை வளைத்து பிடித்தான். அவன் விரல்கள் அவளது இடையில் அழுந்திய அந்த வேகம், நீ எனக்கு மட்டும்தான் என்கிற அதிகாரத்தை சொல்லாமல் சொன்னது. இன்னொரு கையால் அவளை தன்னோடு இறுக அணைத்து கொண்டான். மதியின் இதயம் அவன் மார்பில் மோதுவது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. இசைக்கு ஏற்ப அவர்கள் நடனமாட ஆரம்பித்தார்கள். காற்றில் அவளது பட்டுப்புடவையின் முந்தானை ஒரு கொடி போல அலைப்பாய அது ஆதித்யாவின் கோட் மீது உரசி ஒரு மெல்லிய சங்கீதத்தை உருவாக்கியது. மதியின் அந்த விரித்த கூந்தல் காற்றில் ஒரு கருப்பு மயில் தொகை விரிந்தடுவது போல அலைப்பாய்ந்தது. அந்த அலைகள் ஆதித்யாவின் முகத்தில் பட்டு தெரிக்கும் போது அவனது காதல் வெறி இன்னும் அதிகமானது. மத்தள சத்தத்தையும் மீறி அவளது கால்களில் இருந்த அந்த வெள்ளி சலங்கைகள் ஆதியின் காலடிக்கு ஏற்ப தாளம் போட்டன. ஆதித்யா மதியின் முகத்திற்கு மிக அருகில் குனிந்தான். அவனது கண்கள் அவளது கண்களை ஓடுருவி பார்த்தன. மதியின் கண்கள் பயத்திலும் காதலிலும் கலங்கி போயிருக்க ஆதித்யா அவளது காதோரம் தனது சூடான மூச்சுக்காற்றை செலுத்தினான். ஐ லவ் யூ டி. மதி, உன்னை எவனாவது தொட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இனி இந்த இடத்துல ஏன் தழும்பு மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? அவன் சொன்ன அந்த ஐ லவ் யூ டி என்கிற வார்த்தையில் இருந்த அந்த உரிமை மதியை அப்படியே உருக வைத்தது. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டு அவன் தோளில் சாய்ந்தாள். இதை பார்த்து கொண்டிருந்த அஜய்க்கு இதயம் சுக்குநூறாக உடைந்தது. தான் ஆசைப்பட்ட பெண் தனக்கு எட்டாத உயரத்தில் ஒரு அரசனின் பிடியில் இருப்பதை பார்த்து அவனது கண்கள் கலங்கின. ஆனாலும் தன் தோல்வியை காட்டிக்கொள்ள விரும்பாமல் ஒரு நண்பனாக அவனும் மனதுக்குள் அழுது கொண்டே கைத்தட்டினான். ஹாலில் இருந்த மற்றவர்கள் அனைவரும் இந்த ஜோடியின் பொருத்தத்தை பார்த்து வியந்து போய் அந்த இசைக்கு ஏற்றவாறு தாளம் போட்டு பலமாக கைத்தட்டினார்கள். விளக்குகளின் நிழலாட்டத்தில் ஆதித்யாவின் பிடியில் மதி ஒரு ஓவியமாக தெரிந்தாள். ஒருவன் அதிகாரத்தால் அணைக்க, ஒருத்தி மௌனத்தால் அடிபணிய அந்த இரவு அவர்களின் காதலுக்கு சாட்சியாக மாறியது. அலைப்பாயும் கூந்தலும் படபடக்கும் முந்தானையும் அவர்களின் இதய போராட்டத்தை உலகுக்கு பறைசாற்றின. இந்த பிரம்மாண்டமான மாளிகையில் இசை வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. நீல நிற ஒளிக்கதிர்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து ஆடுகளத்தை ஒரு மாயலோகமாக மாற்றின. அங்கே ஒவ்வொரு ஜோடியும் தத்தமது இணைகளுடன் இசையின் தாளத்திற்கு ஏற்ப அசைந்து கொண்டிருந்தனர். ஆனால் அனைவரின் கண்களும் அந்த மைய புள்ளியில் உறைந்து போயிருந்தன. அங்கே ஆதித்யாவும் மதியும் ஒரு காவியமாக மாறியிருந்தனர். ஆதித்யா மதியை தனது நெஞ்சோடு இறுக அணைத்திருந்தான். அவளது பட்டுப்புடவையின் சரசரப்பும் அவளது டக்ஷிட்டோவின் கம்பீரமும் உரசி கொண்டன. மதியின் நீண்ட கூந்தல் ஆதித்யாவின் தோள்களில் ஒரு கருப்பு நதி போல வழிந்து ஓடியது. ஆதித்யாவின் விரல்கள் மதியின் இடையை சுற்றி ஒரு கவசத்தை போல அழுத்தமாக பதிந்திருந்தன. மதியின் கண்கள் கிறக்கத்தில் மூடிக்கொள்ள ஆதித்யா அவளது நெற்றியின் அருகே குனிந்து அவளது சுவாசத்தை ரசித்து கொண்டே மெல்ல அசைந்தான். அவர்கள் ஆடுவது நடனமல்ல, இரு இதயங்களின் ஆதிக்கம். இந்த சூழலில்தான் அலுவலகத்திற்கு புதிதாக வந்திருக்கும் ரோகிணி அஜயின் நிலையை பார்த்துவிட்டு அவனை நெருங்கினாள். அஜய் சிலையாக நின்று மதியை பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். ஹே அஜய், என்ன இப்படி நிற்கிறீங்க? வாங்க டான்ஸ் ஆடலாம். இவ்வளோ அழகான சாங் ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்னடானா இப்படி ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க என்று அஜயின் கையை பிடித்த ரோகிணி அதில் சுய நினைவிற்கு வந்தவனாய், இல்லை ரோகிணி, எனக்கு மூடில்லை, நீ வேணா ஆடு, நான் பார்த்துட்ருக்கேன். என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? ஆஃபீஸில் இருக்க எல்லாரையும் நீங்கள் தான் என்டர்டெயின் பண்ணுவீங்க. இப்போ என்னடானா இப்படி சொல்கிறீங்க? நோ எக்ஸ்கியூஸ் சார், என் கூட ஒரு டான்ஸ் ஆடியே ஆகணும். கமான் அஜய். ரோகிணி அவனை வற்புறுத்தி ஆட அழைத்தாள். அஜய் வேறு வழியில்லாமல் அவளுடன் கைகோர்த்தான். ஆனால் அவன் உடல் ரோகிணியுடன் ஆடிக்கொண்டிருந்தாலும் அவன் உயிர் என்னவோ அங்கிருந்த ஆதிமதி ஜோடியிடமே இருந்தது.
ரோகிணி அஜயின் தோளில் சாய்ந்து கொண்டு உற்சாகமாக பேசினாள். ஆனால் அஜயின் கண்கள் கலங்கியிருந்தன. பாருங்களேன் அஜய், ஆதித்யா சாரும் மதியும் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க. மதியோட அந்த லுக் இன்னைக்கு வேற லெவலில் என்று ரோகிணி கூற மனதுக்குள் வலித்தாலும் வெளியே சிரித்த அஜய், ஆமாம், மதி ரொம்ப அழகாக இருக்கா. அவளுக்கு இது மாதிரி ஒரு ராஜகுமாரன் தான் கிடைக்கணும் என்று கூற அஜயின் முகத்தை உற்று பார்த்த ரோகிணி, ஆனால் உங்கள் கண்ணு ஏன் ஒரு மாதிரி இருக்கா அஜய்? நீங்கள் அவங்கள பார்க்குறது ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கே. உங்களுக்கு மதியை பிடிக்குமா என்று ரோகிணி கேட்க சட்டென்று சமாளித்த அஜய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரோகிணி. அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் சந்தோஷமாக இருந்தா எனக்கும் சந்தோஷந்தான். ஜஸ்ட் மியூசிக் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது, அதான். அஜய் ரோகிணியை சுற்றி சுழற்றி ஆடினாலும் ஒவ்வொரு முறையும் அவன் திரும்பும்போது அவனது பார்வை மதியை தழுவியது. ஆதித்யா மதியின் காதோரம் ரகசியம் பேசுவதையும் மதி வெட்கத்தில் அவன் மார்பில் முகம் புதைப்பதையும் கண்ட அஜய்க்கு அந்த இரவு மிக நீண்டதாக தெரிந்தது. விளக்குகளின் நிழலாட்டத்தில் ஒரு புறம் ஆதித்யாவின் ஆக்கிரமிப்பு காதலும், மறுபுறம் அஜயின் தியாகம் கலந்த வேதனையும் அந்த பார்ட்டி ஹாலை ஒரு உணர்ச்சி போர்க்களமாக மாற்றியிருந்தது. ரோகிணியின் கலகலப்பான பேச்சுகளுக்கு நடுவே அஜயின் மௌனமான கண்ணீர் அந்த இசையில் கரைந்து போய் கொண்டிருந்தது. அந்த பார்ட்டி ஹாலில் இசை அதன் அந்திம காலத்தை எட்டியிருந்தது. ஒளியின் கீற்றுகள் மெல்ல மங்கி ஒரு மர்மமான நிசப்தம் அந்த ஆடுகளத்தை சூழ்ந்தது. ஆதித்யா மற்றும் மதியின் அசைவுகள் இப்போது காற்றோடு கலந்த கவிதையாய் மாறின. ஒரு புறம் அஜய் ரோகிணியுடன் இயந்திரமாக ஆடிக்கொண்டிருந்தாலும் அந்த பிரபஞ்சமே ஆதிமதி எனும் இரு துருவங்களுக்கு இடையே சுருங்கி போனது போல தோன்றியது. இசை முடிய போகும் அந்த கடைசி வினாடியில் ஆதித்யா தன்னை முழுவதுமாக தொலைத்தான். அவனது கைகள் மதியின் இடையே இன்னும் இருக்கின. அவளது உடலின் வெப்பமும் அந்த பட்டுப்புடவையின் வாசனையும் அவளது கூந்தல் அவன் முகத்தில் இழைத்த கோலங்களும் அவனை ஒரு போதை நிலைக்கு தள்ளியது. அவன் அவளை தன் வசமிழந்து உற்று பார்த்தான். மதியின் இதழ்கள் பயத்திலும் கிறக்கத்திலும் மெல்ல துடித்து கொண்டிருந்தன. அந்த நீல நிற விளக்கொளியில் அவளது முகம் ஒரு தேவதையைப் போல ஜொலித்தது. ஆதித்யாவின் கண்கள் அவளது கண்களிலிருந்து மெல்ல இறங்கி அவளது இதழ்களில் நிலைத்தன. சுற்றியிருந்த உலகம் மறைந்தது. மக்கள் மறைந்தனர். சத்தம் மறைந்தது. அவனுக்கு தெரிந்தது எல்லாம் அவனது மதி மட்டும்தான். அவன் மெதுவாக, மிக மெதுவாக அவளது முகத்தை நோக்கி தன் முகத்தை கொண்டு சென்றான். அவனது இதழ்கள் அவளது இதழ்களை தீண்டும் தூரத்தில் அந்த ஒரு நூலிலே இடைவெளியில் ஆதித்யா நின்றான். அவனது மூச்சுக்காற்று மதியின் இதழ்களில் அனலாக மோதியது. மதியும் அந்த மாய உலகிற்குள் மூழ்கி போயிருந்தாள். ஆனால் ஆதித்யாவின் இதழ்கள் தன்னை நெருங்குவதை உணர்ந்த அந்த நொடி அவளது உள்ளுணர்வு விழித்து கொண்டது. அவள் சட்டென்று தன் கண்களை திறந்து பார்த்தாள். ஆதித்யாவின் கண்கள் மூடியிருக்க அவன் காதலின் உச்சத்தில் அவளை நெருங்கி கொண்டிருந்தான். அடுத்த வினாடி மதி அவனது பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டாள். சார், வேணாம், விடுங்க என்று மூச்சிறைக்க கூறியவள் அங்கே ஒரு நிமிடம் கூட அவள் நிற்கவில்லை. அவனது கண்களை சந்திக்க கூட துணிவில்லாமல் தன் புடவையை சரி செய்து கொண்டு அங்கிருந்த கூட்டத்தை முட்டிக்கொண்டு ஓடினாள். அவளது கொலுசுகள் இன்று காதலை சொல்லவில்லை, ஒருவித அச்சத்தை ஓசையிட்டன. அவள் லிஃப்ட் பக்கம் கூட போகவில்லை. படிக்கட்டுகள் வழியே மூச்சிறைக்க ஓடினாள். அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலின் டாப் ஃப்ளோரில் உள்ள மாடியை நோக்கி அவள் கால்கள் தானாக நகர்ந்தன. அங்கே வீசும் குளிர்ந்த காற்றாவது தன் இதயத்தின் தகிப்பை தணிக்குமா என்று அவள் ஏங்கினாள். ஆதித்யா ஒரு சிலையைப் போல அந்த டான்ஸ் ஃப்ளோரின் நடுவில் நின்றான். அவன் கண்கள் திறந்தபோது மதி அங்கே இல்லை. அவனது கைகள் இன்னும் அவளை அணைத்திருந்த அந்த உணர்விலேயே காற்றில் நின்றன. சுற்றியிருந்தவர்கள் ஒரு நிமிடம் திகைத்து நின்றனர். அஜய் இதை பார்த்துவிட்டு அப்படியே உறைந்து போனான். அதை பார்த்த ஆதியோ, மதி, ஏண்டி ஓடுற? என் காதலை பார்த்து உனக்கு இன்னும் பயமா? நான் உன்னை தீண்ட நினச்சது தப்பா? சே, இவ்வளோ பேர் முன்னாடி நான் என்னையே மறந்துட்டேனே. ஆனால் நீ இப்போ எங்கே போகிற? அந்த பயந்த முகத்தோடு நீ தனியாக இருக்கக்கூடாதுடி. ஆதித்யா சுதாரித்து கொண்டான். யாரையும் எதையும் பொருட்படுத்தாமல் அவனும் அவளை தேடி அந்த டாப் ஃப்ளோரை நோக்கி சென்றான்.
விண்ணை தொடும் அந்த பிரம்மாண்ட கட்டிடத்தின் உச்சியில் இயற்கை ஒரு விசித்திரமான நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தது. கீழே விழா காலத்தின் ஆரவாரம் கேட்டாலும் இங்கே நிலவியது ஒரு கனத்த மௌனம் மட்டுமே. கார்மேகங்கள் வானை போர்த்தி கொண்டு மழையை பொழியலாமா வேண்டாமா என தயங்கி நின்றன. அவ்வப்போது வெட்டும் மெல்லிய மின்னல் கீற்றுகள் மதியின் முகத்தில் இருந்த கண்ணீர் துளிகளை வைரங்களாக ஜொலிக்க செய்தன. குளிர்ந்த காற்று ஒரு வேட்டைக்காரனைப் போல அந்த மொட்டை மாடியை சுற்றி சுழன்றது. அது மதியின் நீண்ட கூந்தலை மெல்ல தீண்டி ஒரு கருப்பு தோகையைப் போல காற்றில் அலைய விட்டது. மதி அந்த பால்கனி விளிம்பை பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். அவளது கண்கள் கலங்கி பார்வை மங்கி கிடந்தது. அவளது இதயம் இப்போது அவளிடம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தது. ஏன் மதி, ஏன் இப்படி ஓடி வந்த? அவரோட அந்த நெருக்கம் உனக்கு பிடிக்கலையா? இல்லை அந்த நெருக்கத்தில் உன்னையே நீ தொலைச்சிடுவியோன்னு பயமா? உன் மனசை அவர்கிட்ட பறி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு உனக்கே தெரியும். ஆனால் இது சரியா? ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நடுவில் இருக்கிற இந்த உணர்வு கௌரவமானதா இல்லை வெறும் ஒரு நிமிஷத்து ஆசையா? ஐயோ, என் மனசையே இப்படி பித்து பிடிச்சு அலையுது. மழை வருவதற்கு அறிகுறியாக தூரத்து மேகங்கள் மெல்ல உருமத் தொடங்கின. அந்த சில்லிடும் காற்றில் அவளது பட்டுப்புடவையின் முந்தானை ஒரு கொடி போல படபடக்க அவள் தன் கைகளால் அதை கட்டுப்படுத்த முயன்றாள். சரியாக அந்த தருணத்தில் படிக்கட்டுகளின் கதவு மெல்ல திறக்கும் சத்தம் கேட்டது. மதி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே இருளுக்குள் ஒரு நிழலாய் ஆதித்யவர்மன் நின்று கொண்டிருந்தான். அவனது டக்ஷிடோ கோட் காற்றில் படபடக்க அவன் மெல்ல அவளை நோக்கி நடந்தான். அவன் அவளது மிக அருகில் வரவில்லை. அவளுக்கும் அவனுக்கும் இடையே ஒரு சில அடி தூரம் இடைவெளி விட்டு அவளைப் போலவே அந்த பால்கனியை பிடித்து கொண்டு வானத்தை பார்த்தபடி நின்றான். அவனது முகத்தில் ஒரு விதமான அமைதி கலந்த தீவிரம் இருந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே இப்போது வார்த்தைகள் இல்லை. ஆனால் மௌனம் மிக உரத்து பேசி கொண்டிருந்தது. மதியின் இதய துடிப்பு அவளுக்கே காதுகளில் கேட்பது போல அவ்வளவு சத்தமாக இருந்தது. ஆதித்யாவின் வருகை அந்த இடத்தின் வெப்பத்தையும் ஒரு நொடியில் அதிகரித்தது போல மதி உணர்ந்தாள். மேலே மேகங்கள் முட்டத் தொடங்க ஒரு மெல்லிய மின்னல் அவர்கள் இருவரையும் ஒரு கணம் பிரகாசமாக காட்டியது. ஆதித்யா இன்னும் அவளை பார்க்கவில்லை. ஆனால் அவன் அங்கே நிற்பதே மதியை ஒரு விதமான பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளியது. அதே சமயம் அவனது அருகாமை அவளுக்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதியை தந்தது. மலையின் முதல் துளி விழுமா அல்லது ஆதித்யாவின் முதல் வார்த்தை விழுமா என்கிற அந்த பதற்றமான வினாடியில் அந்த மொட்டை மாடியை ஒரு உணர்ச்சி போர்க்களமாக மாறியிருந்தது. அந்த பால்கனியின் ஓரத்தில் இயற்கை ஒரு விசித்திரமான அமைதியை கடைபிடித்தது. தூரத்தில் கேட்ட பார்ட்டி இசையின் அதிர்ப்பு இங்கே வெறும் ரீங்காரமாக மட்டுமே வந்து சேர்ந்தது. வானம் தன் கருணையை மழையாக பொழிய தொடங்க மெல்லிய சாரல் மதியின் முகத்தை தழுவியது. ஆதித்யா அவளுக்கு மிக அருகில் இருந்தும் ஒரு நெடுந்தொலைவு இடைவெளி இருப்பதை போன்றதொரு பிரமை அங்கே நிலவியது. ஆதித்யா மெல்ல தலை நிமிர்ந்து அந்த தூறலை ரசிப்பவனைப் போல நின்றான். அவனது குரல் அந்த நிசப்தத்தை கீறிக்கொண்டு வெளிவந்தது. அவனது குரலில் மிரட்டல் இல்லை, ஒரு விதமான வழி கலந்த நிதானம்தான் இருந்தது. ஏன் ஓடி வந்த மதி? அங்கே பார்ட்டி ஹாலில் இருக்கிற எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் நீ மட்டும்தான் என்னை பார்த்து அருவருப்பு படுற மாதிரி ஓடுற. நான் அவ்வளவு மோசமானவனா உனக்கு? மதி அதிர்ச்சியில் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனது கண்களில் எப்போதும் இருக்கும் அந்த அதிகார கோபம் இப்போது இல்லை. அதற்கு பதிலாக ஒரு ஏக்கம் இருந்தது. இல்லை சார், அது அது வந்து எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் அப்படி பண்ணது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு சார். எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். நீங்கள் கம்பெனி ஓனர், நான் வெறும் ஒரு ஸ்டாஃப். ஆதித்யா அதை கேட்டு சிரித்து கொண்டே அவளை இடைமறித்தான். ஓனர், ஸ்டாஃப், இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு தான் மதி, எனக்கு இல்லை. நான் உன்னை முதலாக பார்த்த அந்த நிமிஷமே நீ எனக்கு யாருன்னு என் மனசு முடிவு பண்ணிடுச்சு. நான் உன்னை தொட்டது, உன்னோட அந்த புடவை முந்தானியை விளக்குனது எல்லாம் ஏதோ ஒரு நிமிஷத்து ஆசைக்காக இல்லடி. அவன் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். இம்முறை மதி பின்வாங்கவில்லை. அவனது வார்த்தைகள் அவளை கட்டி போட்டிருந்தன. நீ
அஜய் கூட ஆடினப்போ அவனோட கை உன் இடுப்பில் இருந்தப்போ எனக்குள்ள ஒரு நரகமே எரிஞ்சது தெரியுமா? என்னை தவிர வேற யாரும் உன்னை தீண்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது என் திமிர் இல்லை மதி, அது என்னோட பயம். உன்னை இழந்துடுவனோன்ற பயம். இன்னைக்கு அந்த டான்ஸ் ஃப்ளோரில் உன் இதழ்களுக்கு பக்கத்தில் நான் வந்தப்போ என் மொத்த உலகமே உன்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் நீ ஓடி வந்துட்ட. உனக்கு என் காதல் புரியலையா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஒரு ரவுடி மாதிரி உன்னை மிரட்டி மிரட்டி காதலிக்கிறவன் உன் ஒரு சொட்டு கண்ணீருக்கு முன்னாடி எவ்வளவு பலவீனமானவன் தெரியுமா? மதியின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவள் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் விம்மினாள். ஆதித்யா மெல்ல தனது கையை உயர்த்தி அவளது கன்னத்தில் விளைந்த ஒரு கண்ணீர் துளியை துடைத்தான். அவனது விரல்களின் வெப்பம் அவளுக்கு ஒரு புது துணிவை தந்தது. அழாத மதி, உன்னை அழ வைக்கிறதுக்காக நான் இந்த காதலை சொல்லலை. இன்னைக்கு நீ ஓடி வந்தப்போ ஒரு நிமிஷம் தோணுச்சுடி, ஒருவேளை நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறனோன்னு. சரி, உனக்கு ஏன் பக்கம் இருக்கிறது பிடிக்கலனா இனி நான் உன் குறுக்கவே வரமாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்தில் எந்த மூலையில் நீ இருந்தாலும் ஆதித்யாவோட ஒவ்வொரு மூச்சும் உனக்காக மட்டும்தான் இருக்கும். உன்னோட அந்த மௌனமான பதில் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ சந்தோஷமாக இரு, அது போதும் எனக்கு. ஆதித்யா மெல்ல தன் கையை விலக்கி கொண்டான். மதியின் முகத்தையே ஒரு நிமிடம் ஏக்கத்தோடு பார்த்தான். சட்டென்று திரும்பி பார்க்காமல் படிக்கட்டுகளை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவன் விலகி செல்லும் ஒவ்வொரு அடியும் மதியின் இதயத்தை அறுப்பது போல இருந்தது. மழை இப்போது பலமாக பெய்யத் தொடங்கியது. மழையின் சத்தத்திற்கு நடுவே ஆதித்யாவின் காலடி சத்தம் மறைந்து போக மதி அந்த பால்கனியை பிடித்து கொண்டு வெடித்து அழுதாள். அவனது உண்மையான காதல் இப்போது அவளது அகங்காரத்தை உடைத்து தவிடு பொடியாக்கியிருந்தது. ஆதித்யா தன்னை விட்டு போவதை சகிக்க முடியாமல் அவனது பெயரை உரக்க அழைக்க துடித்தாள் அவளது இதயம். ஆனால் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. வானம் பிளந்து ஓலிமலை மண்ணை தழுவத் தொடங்கியது. ஒவ்வொரு மலைத்துளியும் ஆதித்யாவின் பிரிவை தாங்க முடியாமல் மேகங்கள் சிந்தும் கண்ணீராகவே தென்பட்டது. ஆதித்யா அசைவற்ற பாதங்களுடன் தனது ஆன்மாவை அங்கேயே விட்டுவிட்டு வெறும் உடலை மட்டும் சுமந்து கொண்டு படிக்கட்டுகளை நோக்கி நகர்ந்தான். அந்த இருளில் அவனது நிழல் கூட அவனிடம் இருந்து விடைபெறுவது போலவே தெரிந்தது. மதியின் இதயம் இப்போது ஒரு சிறைப்பட்ட பறவையைப் போல துடித்தது. அவனது ஒவ்வொரு அடியும் அவளது வாழ்வின் ஆதாரத்தை பறித்து செல்வது போல ஒரு வழி. இல்லை, அவர் போகக்கூடாது. அவர் போயிட்டா என் உலகமே இருட்டாகிடும். மதியின் மூளை கத்தியது. ஆதித்யா படிக்கட்டுகளின் கதவை திறக்க முயன்ற அந்த வினாடி மதி காற்றை விட வேகமாக போனாள். அவளது பட்டுப்புடவை காற்றில் படபடக்க, காலில் இருந்த கொலுசுகள் ஆக்ரோஷமாக ஓசையிட பின்னால் இருந்து ஓடி சென்று ஆதித்யாவை அப்படியே கட்டிக்கொண்டாள். அவனது முதுகில் முகம் புதைத்து அவனது கோட்டை தன் பிஞ்சு விரல்களால் இறுக பற்றி கொண்டாள். சரியாக அந்த தருணத்தில் பிரபஞ்சமே அதிரும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான இடி இடித்தது. வானத்தை இரண்டாக பிளந்து கொண்டு ஒரு மின்னல் கீற்று அவர்கள் இருவரையும் ஒரு கணம் வெண்மையில் நனைத்தது. அந்த ஒளியில் அந்த அணைப்பு ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம் போல தெரிந்தது. ஆதி, போகாதீங்க, என்னால் முடியாது, ப்ளீஸ். ஐ லவ் யூ ஆதி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். அவள் சொல்ல சொல்ல அவளது அழுகை இன்னும் அதிகமானது. இவ்வளவு நாளாக மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வைத்திருந்த அத்தனை தவிப்பும் அந்த ஒரு வார்த்தையில் வெடித்து சிதறியது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இனிமேல் கதைகள் தொடர்ந்து போட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.